இந்த வீடியோவை நீங்க இப்போ பாக்குறீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது சாதாரணமல்ல, ஒரு பெரிய மாற்றத்துக்கான சிக்னல். வரப்போகும் மே 1 ஃப்ரைடேய மறக்காம செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த நாள்ல இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யணும். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும், எவ்வளவு அடைத்தாலும் குறையாத சுமையா இருந்தாலும், மலை போல கஷ்டமாயிருந்த வாழ்க்கை கூட கடுகு போல சின்னதா ஆகும் மூமெண்ட் வருது. அதுக்காக இப்பவே உங்க மனசுல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இது உங்க வாழ்க்கைய மாற்றப் போகும் செலிப்ரேஷன் தொடக்கம். மே 1 ஃப்ரைடே ஒரு சாதாரண நாள் கிடையாது. செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். ஏன்னா அது சித்திர பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமியே ஸ்பெஷல் தான். ஆனா அதுல கூட சித்திர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த அற்புதமான நாள்ல நீங்க செய்யும் அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு முயற்சிக்கும் உடனடி பலன் தரும். அது மட்டும் இல்ல, வெற்றி மேல வெற்றி தான் வர ஆரம்பிக்கும். கஷ்டமெல்லாம் மெதுவா மறைந்து சந்தோஷமா மாறும். அதனால இந்த நாள மிஸ் பண்ணாதீங்க. இதுவே உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் செலிப்ரேஷன் மொமெண்ட். இந்த நாள்ல தான் சித்திரகுப்தர் அவதரிச்சார். அவர்தான் நம்ம பாவம் புண்ணிய கணக்கை பார்த்துக் கொள்பவர். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இந்த வருடம் அது மட்டும் இல்லாம ஃப்ரைடேயும் சேர்ந்து வருது. ஃப்ரைடேனா மகாலட்சுமிக்கு உரிய நாள், செல்வம் வளம் தரும் நாள். இந்த இரண்டு சக்தியும் சேரும்போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸ்பெஷல் மொமெண்ட். அதனாலதான் இத சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. சுக்கிரவார சித்திர பௌர்ணமின்னு ஸ்பெஷலா சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. இந்த நாள நீங்க சரியாக யூஸ் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் செலிப்ரேஷன் ஆரம்பம் இதுதான். சில பேரு வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை கடந்திருக்கலாம். நமக்கே மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்போ நம்ம கஷ்டம் தீரும்? நாம் எவ்வளவு போராடினாலும் உழைத்தாலும் நம்ம வாழ்க்கை மட்டும் அதே இடத்திலேயே நிக்குதுன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் கூட அவர்களுக்கு நல்லதா அமையுது. அவங்க முன்னேறி போறாங்க. ஆனா நாம மட்டும் அதே இடத்துல நிக்கிறோன்னு மனசு உடைந்திருப்பீங்க. அப்படி நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு மெசேஜ். இனி அந்த கவலையே வேண்டாம். இந்த மே 1 ஃப்ரைடேல இருந்து உங்க வாழ்க்கை அழகா மாற ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்லப் போற விஷயம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா மிக சக்தி வாய்ந்தது. யாராலும் செய்ய முடியும். ரொம்ப செலவும் ஆகாது. ஐயோ, இது பெரிய பூஜையா, நமக்கு முடியுமான்னு பயப்படவே வேண்டாம். நம்பிக்கையோட வேண்டுதல் வைத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். இதுக்காக பெரிய யாகம் வழக்கம் எதுவும் வேண்டாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்காம செய்யணும். ஏன்னா நீங்க செய்யப்போற இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய யாகம் செய்த பலனை மட்டும் இல்ல, கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி பெரிய பெரிய யாகங்கள் செய்த பலனையும் சேர்த்து தரும். இதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த ஆரம்பம். இப்போ நான் சொல்ல போற பொருள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எந்த பூஜை சாமான் கடையிலயும் அல்லது நாட்டு மருந்து கடையிலயும் கண்டிப்பா கிடைக்கும். அது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சின்ன ஆனா மிக சக்தி வாய்ந்த பொருள், பஞ்சகவ்ய தீபம். ஆமாங்க, இந்த ஒரு பஞ்சகவ்ய தீபம் நீங்க ஹோமம் செய்த பலனையே தரும். அந்த தீபத்துல நல்ல நெய் ஊற்றி சில சிறப்பு பொருள்கள் சேர்த்து தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் எல்லாம் கரையும். நீங்க தொடங்குற ஒவ்வொரு காரியமும் நிறைவேறும். வெற்றிக்கு தடையாக இருந்த எல்லா இடையூறும் காணாம போகும். நீங்க பல நாளா முயற்சி பண்ணியும் நடக்காத விஷயங்கள் கூட இதுக்கு பிறகு எந்த தடையும் இல்லாம நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை நீங்க ஒரு நாள் முன்னாடி பார்த்தாலும் அல்லது ஃப்ரைடே பார்த்தாலும் பரவாயில்ல, மறக்காம இந்த ஒரு பஞ்சகவ்ய தீபம் வாங்கி வைத்துக்கோங்க. அப்போதான் ஃப்ரைடே நைட் 8 to 9 மணிக்குள் சுக்கிரஹோரையில் தீபம் ஏற்ற முடியும். இது ரொம்ப ஸ்பெஷல். நிலவு எவ்வளவு பிரகாசமா இருக்கு,
அவ்வளவு ஒளி உங்க வாழ்க்கையில பரவும் என்பதுதான் அதோட அர்த்தம். அதனால ஃப்ரைடே அன்று வீட்டை சுத்தம் பண்ணி மாலை நேரம் போலவே பூஜை அறையில் தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், மறந்தும் செய்யாதீங்க. அந்த நாள் மட்டும் வீட்டில் நான்வெஜ் சமைக்காதீங்க, சாப்பிடாதீங்க. அதுக்கு பிறகு நைட் 8 to 9 மணிக்கு வீட்டில் எல்லாரும் இருக்கும் நேரத்தில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி விளக்கு வைத்து அதுல இந்த பஞ்சகவ்ய தீபம் வச்சு, மறக்காம பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு வெள்ளை திரி வைத்து நல்ல நெய்யூற்றி தீபம் ஏற்றுனீங்கன்னா போதும். தீபம் நடுவுல அணைந்தாலும் கவலைப்படாதீங்க, மீண்டும் நெய்யூற்றி ஏற்றினாலும் அதே பலன் கிடைக்கும். இந்த சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம். இப்படி நீங்க பஞ்சகவ்ய தீபம் ஏற்றின சில நிமிடங்களுக்குள்ள உங்க வீட்டுல ஒரு அருமையான வாசனை பரவ ஆரம்பிக்கும். ஏற்கனவே இந்த தீபம் ஏற்றியவர்கள் தெரியும், பஞ்சகவ்ய தீபம் போட்டாலே வீடு மணமா இருக்கும். ஆனா இதுல இந்த சிறப்பு பொருள்கள் சேர்த்து ஏற்றுனீங்கன்னா வீட்டுக்குள் இருக்கும் கெட்ட சக்தியெல்லாம் இந்த தீபத்தின் ஒளியில் பஸ்பமா ஆகிடும். அது மட்டும் இல்ல, நமக்கே தெரியாம வீட்டுல இருந்த தடைகள் எல்லாம் மறைந்து போகும். பாசிட்டிவ் எனர்ஜி பல மடங்கு அதிகரிக்கும். வீடு முழுக்க ஒரு நல்ல அதிர்வு உருவாகும். அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க: பணம் வசி வசி ஸ்வாஹா. எல்லாராலும் சொல்ல முடியலன்னா நீங்க மட்டும் சொன்னாலும் போதும். ஏன்னா அக்னிக்கு ஒரு அதிசயமான சக்தி இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல மடங்கு பவர் வரும். அதனால நீங்க கேக்குற விஷயம் பல மடங்கு அதிகமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது பெரிய விஷயம் எதுவும் இல்ல, நாம தினமும் செய்யும் சாதாரண தீபம் ஏற்றுதல் தான். ஆனா இன்றைக்கு ஒரு பஞ்சகவ்ய தீபம் மட்டும் சேர்க்கிறீங்க, அவ்ளோதான். ஆனா அந்த சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பொருளாதாரம் வளர்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம், எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்க இதையெல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த சித்ர பௌர்ணமி ஸ்பெஷலா நீங்க இந்த பஞ்சகவ்ய தீபம் ஏற்ற போறீங்கன்னா கமெண்ட்ல நான் ரெடின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த நல்ல விஷயம் தெரியணுமோ அவர்களிடம் இந்த வீடியோ ரீச் ஆகணும். அது உங்க ஒரு ஷேர்ல தான் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டுருங்க இன்னும் இது போல பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் டிப்ஸுக்கு. இந்த May 1st ஃப்ரைடே உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு ஸ்டார்ட் ஆகட்டும்.